Hi everyone, welcome to Sai Max. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற சாப்டர் என்னன்னா அல்ஜிப்ரா. அல்ஜிப்ரால algebraic expressions, polynomials in one variables and types of polynomials. இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம் and வீடியோ கொஞ்சம் லென்த்தியராக இருந்தாலும் இது எல்லாமே நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நிச்சயமாக உங்களுக்கு புரியும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக என் வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் திங் நம்ம அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போது இந்த ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, 1 + 2 = 2ன்னு சொல்லி இதோட வேல்யூ என்ன, 1 + 2 = 3. ஸோ இது நம்பர்ஸாக இருக்கனால நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியுது. சப்போஸ் நம்பர்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் இருக்குது, எக்ஸ்ன்னு ஒரு லெட்டர் இருக்குது, அப்போது x + 5 = 2 இருக்கா, இதோட வேல்யூ நான் உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? இதோட வேல்யூ உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. கரெக்டாக எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சாதான் அந்த வேல்யூவை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளால் ஆன்சர் சொல்ல முடியும். வேல்யூ தெரியாதனால நம்மளால் இதோட ஆன்சர் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, x + 5, இதுக்கு நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தெரியணும். எக்ஸுங்கிறது ஒரு அன்னோன் வேல்யூவாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி அன்னோன் வேல்யூஸை டினோட் பண்ணுற லெட்டர்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி XYZ இந்த லெட்டர்ஸால் தான் நம்ம ப்ராப்ளமில் டினோட் பண்ணுவோம், XYZ. ஸோ இப்படி அன்னோன் வேல்யூஸ் எல்லாமே இல்லை நம்ம வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். என்னது? வேரியபிள்ஸ். ஸோ அன்னோன் வேல்யூஸை நம்ம வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் இந்த வேரியபிள்ஸ் பார்த்திங்கன்னா ப்ராப்ளமில் வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அன்னோன் வேல்யூஸ், அன்னோன் லெட்டர்ஸ், இது எல்லாமே நம்ம வந்து வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் இந்த வேரியபிள்ஸ் பார்த்திங்கன்னா XYZ இந்த 3 லெட்டரால் தான் நம்ம மோஸ்ட்லி டினோட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 5 இருக்கா. இந்த 5 வந்து ஒரு நம்பர். ஸோ இதோட வேல்யூ ஒன்றும் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஸோ அது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இப்போ 5 இருக்குன்னா அது ஒன்று 3, 2 சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது, 5ஆக தான் இருக்கும். ஸோ இந்த 5ஓட நேம் என்னென்னா கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம், கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ வேரியபிள்னால் என்னன்னு தெரியும், அது வந்து அன்னோன் வேல்யூஸ் டினோட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் வேரியபிள்ஸ். அண்ட் இதோட வேல்யூ வந்து வேரி ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ எக்ஸுங்கிறத XYZ இந்த லெட்டர்ஸ் தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். ஸோ 5ங்கிறது ஒரு நம்பர், அதாவது ஃபிக்ஸ்டு வேல்யூ. இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு வேல்யூஸ் எல்லாமே நம்ம கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸ் இருக்குது, கான்ஸ்டன்ட் இருக்குது, அண்ட் இடையில ஒரு அடிஷன் ஆப்ரேஷனும் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்னு சொல்லுவோம். என்னது? அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். ஸோ அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்னா என்ன? அதில் வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட், அண்ட் இட் வில் பி along with the operations like addition, subtraction, multiplication, division, root powers or exponential. இந்த மாதிரி என்ன ஆப்ரேஷன்ஸாக வேணால் இருக்கலாம். வேரியபிள்ஸ் இருக்கணும், கான்ஸ்டன்ட் இருக்கணும், இடையில இந்த ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இதை வந்து நம்ம அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இப்போது நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு. x + 5 வந்து இப்போ தான் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 2x + 3y + 1. இதில் வேரியபிள்ஸ் என்னென்ன இருக்குது? XY இருக்குது. அண்ட் இடையில அடிஷன் ஆப்ரேஷன் இருக்கா. இது வந்து ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் திங் பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் வந்து டிவிஷனில் இருக்குது, ஆப்ரேஷன் வந்து டிவிஷனில் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனும் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் தான். ஸோ நெக்ஸ்ட்டு πr² அண்ட் நெக்ஸ்ட்டு πr √r² + h². எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இந்த எக்ஸ்பிரஷன் பாருங்கள், இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்திருக்கேன் டேர்ம்ஸ்னால் என்னென்னு சொல்கிறதுக்கு. ஸோ 3x²y - 4xz² / y + πxy. ஸோ இதில் இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம எப்படி எழுத போகிறோன்னா ஒவ்வொரு பார்ட்டாக தனித்தனியாக எழுத போகிறோம். அதாவது 3x² ஒரு பார்ட், அண்ட் மைனஸ் இருந்தால் மைனஸோடு சேர்த்து எழுதிக்கணும். ஸோ -4xz² / y அண்ட் அனதர் பார்ட் வந்து πxy. ஸோ இந்த ஒவ்வொரு பார்ட்டை எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே தான் நம்ம டேர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம், டேர்ம்ஸ். ஓகே, ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, அதை தனித்தனி பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம், அந்த ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம டேர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம டேர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், 4πr² இருக்குது. இதில் எத்தனை டேர்ம் இருக்குது? ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம மோனோமியல்னு சொல்லுவோம். ஓகே, மோனோமியல். ஒரே ஒரு டேர்ம் மட்டும் இருந்ததுன்னா அது மோனோமியல். மோனோனா 1. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 3x² + 2xy. இதில் வந்து 3x² 2xy 2 டேர்ம் இருக்கா. ஸோ 2 டேர்ம் இருக்கிறதுனால நம்ம பைனாமியல்னு சொல்லுவோம், பைனாமியல். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள்,
to minus 2xy square plus 3 root x minus 4. இதில் எத்தனை term இருக்கு? minus 2xy square 3 root x minus 4. 3 term இருக்கு. ஸோ இது என்னன்னு சொல்லுவோம்னா ட்ரைனாமியல். ஓகே, ஸோ மோனோனா ஒன்று, ஸோ ஒரே ஒரு டேர்ம் இருக்கணும், அதை நம்ம மோனோமியல்னு சொல்லுவோம். பைனாமியல், பை மீன்ஸ் 2, ஸோ அதனால் பைனாமியல்னா 2 டேர்ம் இருக்கணும். ட்ரைனாமியல், ட்ரைனா 3, கரெக்டாக? ஸோ அதனால் 3 டேர்ம்ஸ் இருக்கணும். ஸோ 3 டேர்ம்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம ட்ரைனாமியல்னு சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பாலினாமியல்னா என்னென்னு பார்க்க போகிறோம். பாலினாமியல் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் அல்ஜிப்ரா. ஸோ பாலினாமியல்னா என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்திருக்கேன். இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா 3x² y power 4 plus root x root 2xy minus 1/2. இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கா? இந்த எக்ஸ்பிரஷனில் வேரியபிள்ஸ் என்னென்ன? எக்ஸ் அண்ட் ஒய். அண்ட் எக்ஸோடைய பவர் என்ன இருக்குது, ஒய்யோடைய பவர் என்ன இருக்குது? எல்லாமே பாசிட்டிவ் பவர்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேரியபிள்ஸ்க்கு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் பவராக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம பாலினாமியல்னு சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து இட் இஸ் அ பாலினாமியல் இன் வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய். ஓகே, அதாவது எக்ஸ்பிரஷனில் வேரியபிள்ஸ் வருமா, அந்த வேரியபிளோட பவர்ஸ் வந்து பாசிட்டிவ் பவர்ஸாக மட்டும்தான் இருக்கணும். ஓகே, பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கணும் அந்த பவர்ஸ் எல்லாம். அண்ட் வேரியபிள்ஸ் வந்து டினாமினேட்டரில் வரக்கூடாது. இந்த 2 கண்டிஷன் தான் இருக்குது பாலினாமியலாக இருக்கிறதுக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். 5x பவர் -2 + 1 இருக்கா? இதில் வேரியபிள் என்ன இருக்குது? எக்ஸ். எக்ஸோடைய பவர் என்ன? -2. ஸோ -2ங்கிறது ஒரு நெகட்டிவ் இன்டிஜர், கரெக்டாக? ஸோ இது வந்து பாலினாமியலே கிடையாது. இந்த எக்ஸ்பிரஷன் வந்து பாலினாமியலே இல்லை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் 3x 1/2 பவர் 1/2 + 2. ஸோ எக்ஸுன்றது ஒரு வேரியபிள், எக்ஸோடைய பவர் பார்த்தீங்கன்னா 1/2, ஒரு ஃப்ராக்ஷனல் நம்பராக இருக்குது. ஸோ இதுவும் வந்து பாலினாமியலே இல்லை. நெக்ஸ்ட் ஒன் 5x + 1 divided by 3x. 3xங்கிற வேரியபிள் பார்த்தீங்கன்னா, எக்ஸுங்கிற வேரியபிள் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் இருக்குது. பாலினாமியோட ரூல் படி டினாமினேட்டர்ஸில் வேரியபிள்ஸ் வரக்கூடாது, கரெக்டாக? ஸோ இதுவும் வந்து பாலினாமியலே கிடையாது. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் பாருங்கள், இதில் வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் அண்ட் இதோடைய பவர்ஸும் பாசிட்டிவ் பவர்ஸாக இருக்குது, டினாமினேட்டர்லேயும் இல்லை வேரியபிள்ஸ். ஸோ அதனால் இதை வந்து நம்ம பாலினாமியல் இன் வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய்னு சொல்கிறோம். இது இந்த மாதிரி தான் இருக்கணும் பாலினாமியல்னா. ஸோ பாலினாமியலாக இருக்கிறதுக்கு 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நோ வேரியபிள்ஸ் அப்பியர் இன் டினாமினேட்டர்ஸ் ஆர் அண்டர் ராடிக்கல் சைன். அதாவது வேரியபிள்ஸ் வந்து டினாமினேட்டர்ஸில் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆல் த பவர் ஷுட் ஹாவ் ஒன்லி பவர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். அதாவது வேரியபிள்ஸோடைய பவர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. வேரியபிள்ஸ்க்கு பவர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பவர்ஸ் வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸாக மட்டும்தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட்னா என்னென்னு பார்க்கலாம். கோஎஃபிஷியன்ட்னா என்னென்னு பார்க்கறதுக்கு நம்ம கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனில் தனித்தனி பார்ட்டாக நம்ம எழுதிக்கிறோம். அதாவது தனித்தனி டேர்ம்ஸாக நம்ம எழுதிக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு 3x² y power 4 root 2xy and minus 1/2 அந்த மாதிரி தனித்தனி டேர்ம்ஸாக எழுதிக்கிறோம். எழுதிட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள், 3x² y power 4 இருக்கா? இதில் என்னென்ன வேரியபிள்ஸு? எக்ஸ் அண்ட் ஒய். இந்த வேரியபிள்ஸ்க்கு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா நம்பர், அதுதான் வந்து நம்ம கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ வேரியபிள்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற நம்பரை தான் நம்ம கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவோம். இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தட் டேர்ம் 3x² y power 4. ஸோ இதோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய்க்கு முன்னாடி இருக்கிறது தான் 3. ஸோ அந்த 3 தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் பாருங்கள், √2xy இருக்கா? இதில் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் என்ன? √2. ஸோ √2ங்கிறது தான் கோஎஃபிஷியன்ட். நெக்ஸ்ட் வந்து -1/2 இருக்கா? இதில் வந்து வேரியபிளே கிடையாது. வேரியபிளே இல்லைனாலுமே இது வந்து கான்ஸ்டன்ட் தானே. ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்டு நம்ம சொல்லலாம். நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 √2 -1/2 இது எல்லாமே தான் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் த பாலினாமியல். அதாவது ஒரு டேர்முக்கு நம்ம தனித்தனியாக கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறோம். பாலினாமியலோட கோஎஃபிஷியன்ட்னு சொல்லும் போது இந்த எல்லாமே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தட் பாலினாமியல்னு சொல்கிறோம். ஓகே, கோஎஃபிஷியன்ட்னா வேரியபிள்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் தான் நம்ம கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் டிகிரினா என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம டிகிரி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு டிகிரி கண்டுபிடிக்கிறதுக்கு தனித்தனி டேர்ம்ஸாக நம்ம எழுதிக்கிறோம். அதாவது 9x y power 7 -12x³ yz² 3x -2 அந்த மாதிரி தனித்தனி டேர்ம்ஸாக எழுதிக்கிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு டேர்முக்கு
ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு 9x y power 7 இருக்கா இதில் வேரியபிள்ஸ் என்னென்ன x and y power 7 ஸோ இதோடைய பவர்ஸை நம்ம ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி வர ஆன்சர் தான் டிகிரின்னு சொல்லுவோம் டிகிரி ஆஃப் தி டேர்ம் ஓகே ஸோ எக்ஸோடைய பவர் என்ன இருக்கு 1 ஒய்யோடைய பவர் 7 ஸோ 1 + 7 = 8 8ங்கிறது தான் டிகிரி ஆஃப் 9x y power 7 அந்த டேர்ம்குள்ள டிகிரி வந்து 8 தான் ஸோ இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் பாருங்க -12 x power q x power 3 y z square இருக்கா இதில் வேரியபிள்ஸ் என்னென்ன இருக்கு x power 3 y z square ஸோ இதோடைய பவர்ஸ் என்னென்ன 3 1 and 2 ஸோ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணணும் 3 + 1 + 2 which is 6 and 6ங்கிறது தான் டிகிரி ஆஃப் -12 x cube y z square ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து 3x இருக்கா 3x xன்றது வேரியபிளோட பவர் என்ன இருக்கு 1 எதுவுமே கொடுக்கல ஸோ அதனால 1 நம்ம எடுத்துக்கணும் ஸோ டிகிரி இஸ் 1 அடுத்து பார்த்தீங்கன்னா -2 இருக்கு -2ல் வந்து வேரியபிளே கிடையாது வேரியபிளே இல்லைன்னா அதோட பவர் என்னவா இருக்கும் 0வாக தான் இருக்கும் ஓகே ஸோ இப்போ நம்ம தனித்த ஒவ்வொரு டேர்முக்கும் நம்ம டிகிரி கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ எல்லா டிகிரிஸும் பாருங்க எது வந்து ஹையஸ்டாக இருக்கோ அந்த ஹையஸ்ட் டிகிரி தான் டிகிரி ஆஃப் தி பாலினாமியல் ஒவ்வொரு டேர்முக்கும் நம்ம டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் டிகிரி தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதில் எது ஹையஸ்ட்டோ அதுதான் டிகிரி ஆஃப் தி பாலினாமியல்னு சொல்லுவோம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா அதோடைய டிகிரி தான் 18 இருக்குது ஹையஸ்ட்டாக இருக்குது ஸோ இதுதான் டிகிரி ஆஃப் தி பாலினாமியல் ஸோ ஹையஸ்ட் டிகிரி எதுக்கு இருக்கோ அதுதான் பாலினாமியலோட டிகிரி ஸோ இதில் 8ங்கிறது தான் ஹையஸ்ட்டாக இருக்குது ஸோ டிகிரி ஆஃப் தி பாலினாமியல் இஸ் 8 ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் பாருங்கள் இதுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் என்னென்ன இருக்குது எக்ஸ் ஒய் ஜெட் 3 வேரியபிள் இருக்கா ஸோ இது வந்து பாலினாமியல் இன் வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் ஜெட் 3 வேரியபிள்ஸ்க்கு நம்ம பாலினாமியல் எழுதியிருக்கோம் இந்த மாதிரி 3 வேரியபிள்ஸ் இல்லாமல் ஒரே ஒரு வேரியபிளுக்கு நம்மளால் பாலினாமியல் எழுதலாம் அதாவது ஒரே ஒரு வேரியபிள் அது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும் 5x² + 3x - 1 இதில் எக்ஸுங்கிற ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது ஆனால் 2 பவர்ஸ்க்கு நம்ம இருக்குது ஸோ x² அதாவது 2 பவருக்கு நம்ம எழுதியிருக்கோம் பாலினாமியல் ஸோ அதாவது ஒரே ஒரு வேரியபிள் ஆனால் 2 பவர் ஸோ இந்த மாதிரி 2 பவர் இல்லாமல் n பவர்ஸ் வரைக்கும் நம்ம எழுதலாம் ஜென்ரல் ஃபார்ம் அண்ட் அதுதான் பாலினாமியல்ஸ் இன் 1 வேரியபிள் அதாவது ஒரே ஒரு வேரியபிள் வச்சு நம்ம n பவர்ஸ் நம்ம எழுத போகிறோம் ஓகே அதாவது ஸோ பாலினாமியல்ஸ் இன் 1 வேரியபிளோட ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இதுதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்குது 5x² + 3x - 1 சொல்லிட்டு இதில் வந்து நம்ம ஜென்ரல் ஃபார்முக்கு எழுதுகிறோம் ஸோ an x power n + an - 1 x power n - 1 till a2 x power 2 + a1x + a0 ஸோ இந்த மாதிரி நம்ம ஜென்ரல் ஃபார்ம் எழுதியிருக்கோம் பாலினாமியலின் 1 வேரியபிளுக்கு இதில் இந்த an 1 till a2 a1 a0 இருக்கா இது எல்லாமே வேரியபிள்ஸ்க்கு முன்னாடி இருக்குது ஸோ இது எல்லாமே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியபிள்ஸ் x power n x power n - 1 x power 2 and x ஓகே ஸோ இதில் ஏஎன்னுங்கிறது நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும் வேறு ஏ நாட் ஈக்குவல் டு 0 ஏன்னா ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா இந்த 0 × x power n வருமா அப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்மே வேனிஷ் ஆகிடும் அப்போ x power n - 1லேருந்து தான் ஆரம்பிக்கும் ஸோ அதனால் ஏஎன் நாட் ஈக்குவல் டு 0ன்ற கண்டிஷனை நம்ம மென்ஷன் பண்ணணும் ஏஎன் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும் ஸோ இதுதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் பாலினாமியல் இன் 1 வேரியபிள் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் பார்க்கலாம் பாலினாமியல்ஸ் வந்து 2 பேசிஸில் கிளாஸிஃபை பண்ணுறாங்க ஒன்று வந்து பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் த டிகிரி ஓகே ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்க்கலாம் இது நம்ம ஆல்ரெடி டேர்ம்ஸ் கீழே பார்த்தது தான் இந்த வீடியோவில் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து மோனோமியல் மோனோனா 1 அதாவது ஒரே ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்கணும் ஒரே ஒரு டேர்ம் மட்டும் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம மோனோமியல்னு சொல்லுவோம் இதை பாருங்கள் 4x இருக்கா 4xங்கிறது ஒரே ஒரு டேர்ம் மட்டும்தானே இருக்குது ஸோ இது வந்து நம்ம மோனோமியல்னு சொல்லுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு பைனாமியல்னா 2 அதாவது 2 டேர்ம்ஸ் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் 3x² + 2x இதில் வந்து என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது 3x² 2x 2 டேர்ம் இருக்கா ஸோ இதை வந்து நம்ம பைனாமியல்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு ட்ரைனா 3 அதாவது 3 டேர்ம்ஸ் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் 3x² + 2xy + 2 3xy 1 2xy 2 3 டேர்ம்ஸ் இருக்கா ஸோ இது வந்து ட்ரைனாமியல்
இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம் பேஸ்ட் ஆன் டிகிரி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கான்ஸ்டன்ட் பாலினாமியல். பேர்லேருந்தே சொல்லலாம் கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இருக்கணும் அந்த பாலினாமியலில், வேரியபிளே இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ வேரியபிளோட டிகிரி என்ன இருக்கும்? வேரியபிளே இல்லை, ஸோ வேரியபிளோட டிகிரி என்னவா இருக்கும்? 0வாக இருக்கும். அதோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்னா P of x equal to C. அதாவது P of xங்கிறத நான் ஒரு பாலினாமியலை டினோட் பண்ணுறேன். ஸோ P of x equal to எழுதியிருக்கேன். Cங்கிறது கான்ஸ்டன்ட், அதாவது வேரியபிளே இருக்காது, இது வந்து கான்ஸ்டன்ட் பாலினாமியல். ஸோ அதனால Cன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் Cங்கிறது எனி ரியல் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட்டு லீனியர் பாலினாமியல். லீனியர்னா டிகிரி வந்து 1ஆக இருக்கணும், டிகிரி 1. ஸோ அப்போ ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்? P of x equal to ax plus d. டிகிரி 1ஆக இருக்கணுமா? ஸோ எக்ஸுங்கிற ஒரே ஒரு வேரியபிள் மட்டும்தான் இருக்கணும். ஸோ ax plus b. இதில் abங்கிறது ரியல் நம்பர் அண்ட் a வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். 0வாக இருந்துச்சுன்னா 0 into xன்னு ஆகிடும். அப்போ 0 இந்த டேர்மே வேனிஷ் ஆகிடும். இப்போ b மட்டும்தான் இருக்கும். bன்றது கான்ஸ்டன்ட் பாலினாமியல் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம கண்டிஷன் மென்ஷன் பண்ணியிருக்கோம் a நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் குவாட்ராட்டிக் பாலினாமியல். குவாட்ராட்டிக்னா நமக்கு தெரியும் டிகிரி 2வாக இருக்கணும். டிகிரி 2னா எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஒரே வேரியபிள் 2 பவர் இருக்கணும். ஸோ அதோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்? P of x equal to ax square plus bx plus c. இதில் a b cன்றது ரியல் நம்பர் அண்ட் a வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து கியூபிக் பாலினாமியல். கியூபிக்னா டிகிரி வந்து 3ஆக இருக்கணும் அண்ட் வேரியபிள்ஸ் வந்து எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் அந்த மாதிரி 3 இருக்கணும், 3 பவர் இருக்கணும். ஸோ இப்போ ஜென்ரல் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் கியூப் ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி. அண்ட் இதில் ஏபிசிடி இது எல்லாமே ரியல் நம்பர்ஸ் அண்ட் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே டிஃபைன் பண்ணியிருக்கேன், கான்செப்ட்ஸ் எல்லாமே ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதை பேஸ் பண்ணின ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி நிறைய எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. வீடியோ கொஞ்சம் லென்த்தியராக இருக்கிறதுனால நான் 2 பார்ட்டாக உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள் அண்ட் அது ஃபுல்லாகவே நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இதை பேஸ் பண்ணின ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.